Hi, welcome to the episode 3 of season 3 of Sanity with Shankar. I'm here in the farm of my brother in law, which is in Karungulam, a place about 23 kilometers from Tirunelveli on the way to Tiruchendur. And over a period of the last 25-30 years, my brother in law has converted this land into a beautiful farm. And this episode is about the farm. I'm going to speak to Perumal, who has been with my brother in law for over 25 years. And currently, he manages this farm with about 40 to 50 laborers. சொல்லுங்கள் பெருமாள், உங்களை பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள். நீங்கள் இந்த ஃபார்மில் எவ்வளோ வருஷமாக இருக்கீங்க? இந்த ஃபார்மில் நான் ஒரு 25 வருஷமாக வேலை பார்க்குறேன். ஸோ இந்த ஃபார்மில் வந்து நீங்கள் சொல்லுங்கள், அது எப்படி படிப்படியாக எப்படி வச்சிருந்தது, எப்படி வந்தது, ப்ரோக்ரெசிவாக இந்த லெவலுக்கு வந்திருக்கு இல்லையா இப்போது, அதை பற்றி எப்படி அதை உருவாக்கினீங்க பற்றி கொஞ்சம் சொல்லுங்களேன். இதில் என்ன சொல்லணும்னா, எங்கள் சார் வந்து அவங்களுடைய மூமெண்ட்டு விவசாயத்தில் அதிகமாக ஆர்வம் உள்ளவங்க. இந்த மாதிரி பண்ணணும்னு நினைப்பாங்க, கோடு போடுவாங்க, நான் ரோடு போடுவேன். அதாவது அவங்க பிளான் பண்ணுவாங்க இப்படி செய்யணும்னு, அதை நான் அப்படியே மனசில் புரிஞ்சுக்கிட்டு அதை அப்படியே செய்வேன். உரம் வைக்கணும், மருந்து அடிக்கணும், உழணும், லேபரை வச்சு வேலை இப்படி கொடுக்கணும். ஸோ இது அவங்க சொல்லுவாங்க, அதை நான் அப்படியே கண்டினியூ பண்ணுவேன். முதல்ல மரங்களை உண்டாக்கணும், பூமியில் வறண்டு கிடந்த அந்த பூமியில் பூரா உடமரமாக இருந்தெல்லாம் பிடிங்கி துறை போட்டுட்டு அவ்வளவும் உழவு சோலையாக பண்ணணும்னு அவன் மனசை நினச்சது போல் மரமாக வச்சு உண்டாக்கியிருக்காங்க. ஸோ இனிமேல் தான் அது மகசூல் வரும்னு எதிர்பார்க்கும். கண்டிப்பாக வரும். அப்புறம் வந்து இதில் வந்து நீங்கள் என்னெல்லாம் வந்து போட்டிருக்கீங்க, மாற்றுவீங்களா, அதை பற்றியெல்லாம் கொஞ்சம் சொல்லுங்களேன். வந்து என்னெல்லாம் பண்ணியிருக்கோம்னா, மா பண்ணியிருக்கோம், மாவில் பல வெரைட்டிகள் பண்ணியிருக்கோம். அதுபோல் எலுமிச்சை பண்ணியிருக்கோம், அப்புறம் ஆரஞ்சு பண்ணியிருக்கோம், அப்புறம் தென்னை நிறைய, அதாவது ஒரு அளவுக்கு மேலே தென்னையும் பண்ணியிருக்கோம். எல்லாம் மகசூல் வந்துட்டுருக்கு, வரக்கூடிய அளவுக்கும் இருக்குன்னு வைங்களேன். இந்த மாதிரி பெரிய லாங் கிராப்பெல்லாம் நிறைய பண்ணியிருக்கீங்க. ஒரு விவசாயம் பண்ணுறதுல ரொம்ப கஷ்டமான விஷயம்னு நினைக்கிறது எது ரொம்ப கஷ்டமான விஷயம் இதில்? விவசாயம் பண்ணுறதுல கஷ்டம்லாம் ஒன்றும் கிடையாதுங்க, மனசு தான். எதுவும் மனசோட உள்ளத்தோட மண்ணோட கலந்து இருந்தால் எதுவுமே கஷ்டம் கிடையாது. சரி, நெல் பண்ணியிருக்கோம், நெல், அப்புறமா வாழை பண்ணியிருக்கோம், மா பண்ணியிருக்கோம், தென்னை பண்ணியிருக்கோம். கஷ்டம்னு நினச்சி பண்ணுறதே இல்லை, பண்ணணும்னு நினச்சி பண்ணுறதுனால. சரி, எல்லாங்க நீங்கள் உழைப்புக்கு நல்ல பலன் இருக்கும். உங்களை மாதிரி விவசாயத்தில் இவ்வளவு இன்ட்ரெஸ்ட்டும் இவ்வளவு ஒரு லாயல்ட்டின்னு சொல்லுவாங்களே, அது மாதிரி வந்து நீங்களும் உங்கள் ஐயாவை பற்றி சொல்கிறதும், ஐயா வந்து ஐயா வந்து உங்களை நம்பிக்கை, நீங்கள் வந்து ஐயாவை ரெஸ்பெக்ட் கொடுக்கறது, அதெல்லாம் சேர்ந்து இது நீங்கள் சொல்கிற மாதிரி நல்ல ஒரு பசுமையாக இருந்து எல்லாரும் உலகத்துலேயே இருந்து எல்லோரும் வந்து பார்த்து இது ஒரு இப்படி பண்ணலாமா, இந்த மாதிரி ஒரு வறண்ட இடத்துல தண்ணியே வராத இடத்துல தண்ணியை கொண்டு வந்து இவ்வளோ அழகாக இப்படி பண்ண முடியுமோ அப்படின்னு எல்லாருமே வியப்படையணும் என்று எல்லாம் வல்ல இறைவனை வேண்டிண்டு உங்களுக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.